கல்யாணம் பண்ணீங்க அதுக்கப்புறம் குடும்ப நடத்த ஒழுங்கா தான் மேடம் இருந்தாங்க. நிறைய பசங்க வீட்டாண்டா வருவாங்க, தேடின்னு வருவாங்க. யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? நான் பார்த்துருக்கேன். உங்க மனைவி வந்து பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. வச்சுன்னு என்ன மேம் காரணம்? எதனா 11:30 மணிக்கு காசு கேட்டாங்களா இவங்க போன் அடகு வச்சு பாலியல் தொழில் செய்யறதா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேம். இல்லையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் தப்பானவங்க அவன் என்ன கேக்குறான், பானு உன் தொட்டு தொட்டு பேசட்டா, சரவணா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? போலீஸ் ஒரு வாட்டி வந்து பிடிச்சாங்க. அது போலீஸ் வந்து பிடிச்சது உண்மை மேம். நான் தான் ஒத்துக்கல, உண்மைதான் பிடிச்சான். புருஷன்ட்டே எந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? இந்த வச்சுக்கிறது கேட்டு காது புளிச்சு வேண்டாம். எங்க வீட்டுக்கார கூட படுத்து புள்ள பெத்துக்கிட்டோம். எங்க வீட்டுக்கார எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷ பக்கத்துல படுப்போம் மேம். பக்கத்துல படுத்து பைசா கொடுத்து உங்க பொண்டாட்டிக்கு எடுத்துட்டாரு. இல்லதான் தப்பு பண்ணா சிவா வச்சு போறா, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பண்ண சொல்லிடுறேன். நீங்க லவ் மேரேஜா? எவ்வளவு வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்கும். வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா கல்யாணத்துக்கு? இல்ல மேடம். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நானே கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும்? பக்கத்து வீடு மேடம். அவங்க பேரு பானு. தெரியுது, நீ மூடு. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க தம்பி. அப்ப அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா தான் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. கல்யாணம் பண்ணீங்க அதுக்கப்புறம் குடும்ப நடத்த ஒழுங்கா தான் மேடம் இருந்தாங்க. உயர்னே இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன பிரச்சனை? ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. அதான் இந்த மாதிரி நிறைய பேர் சுத்துறது. திடீர்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்தது? எப்படி பிரச்சனை வந்தது? அதான் மேடம், நிறைய பசங்க வீட்டாண்டா வருவாங்க, தேடின்னு வருவாங்க. யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? நான் பார்த்துருக்கேன். சரி, யார் இந்த பசங்களா வரான்னு கேட்டா சிவாவை தேடின்னு வராங்க. யாரு சிவா? சிவானா ஒரு பொம்பளை மேடம், இந்த விபச்சாரம் பண்ற மாதிரி அந்த பொம்பளை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் பசங்களாம் இங்க வராங்க அப்படின்னு. 8 வருஷம் யாரும் வரல. சரி, என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க தேடினோம், நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க வீட்டான. சிவாவை தேடினு வந்தாங்க. நான் சிவாவை தேடினு வரனா இங்கே ஏன் வரணும், அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம். நிறைய போறான்டா. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் மேடம். பார்த்து பல இவங்களும் இன்னொரு பையனை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்ததை பார்த்து அந்த பையன் கடை போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சினான். எது பேசணும் தப்பு இல்லாதவங்க பேசினாலே இருப்பாங்க, ஏன் பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டு ஒரே சண்டையாகி போச்சு மேடம். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா அடிச்சுட்டு தூக்க போட்டுக்கணும். ஏன் தூக்க போட்டுக்கணும்? இந்த மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல. எங்க அம்மா வீட்டுல எடுத்து போய் போட்டுட்டு இந்த புள்ளிய வாபஸ் பார்த்துன்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி வந்துட்டாங்க. 2-1 மணிக்கு இந்த மாதிரி வீட்டுல சேவரி வச்சு அடிக்கடி நிறைய பேர் வராங்க போல மேடம் வீட்டுக்குள்ள போறதுக்கு. யாரு சொன்னாங்க? ஐயோ கைங்காலமா பார்த்து போலீஸே பிடிச்சிருக்காங்க மேடம். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா, உங்களுக்கு பசங்களுக்கு செலவு கொடுக்க சொல்றாங்க. செலவு இல்ல கொடுக்க இப்போ என்கிட்ட வந்து பேசி பார்த்தாங்க மேடம். நான் வந்து எதுக்கும் ஒத்து வரல. நடுப்பு ஊனமற்ற புள்ளையே விட்டுட்டாங்க மேடம். வேலைக்கு போறப்போ பசங்க யாராவது சோறு வச்சு வீட்டுல நைட்டு டெய்லி நைட்ல வந்துட்டு திருப்பி காலைல வீட்டுக்குள்ளே வந்து போயிடுது. இது மாதிரி பக்கத்து வீட்டுல பாத்துக்கிறாங்க. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்த பையன் மடக்கு குடிக்க வேண்டியதானே. சண்டை கிடையாது மேடம். இது இந்த மாதிரி பல பசங்க கூட பைக்ல போறது அது உங்களுக்கு பிடிக்கல. இது மாதிரி வீட்டுல வந்து அது மாதிரி கேட்டு கூட நான் சண்டை கூட போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி ஆள் வந்தனா அவங்க முடிச்சுட்டு குரல் குத்துற பசங்க ஓடிட்டு இருக்காங்க. மறுநாள் என்ன பண்ணாங்க, இவங்க செவரேறி குச்சி வந்துருக்கான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? பையன் உள்ள போயிட்டு உள்ள போனா இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கதவை டாப்பால் போட்டு போலீஸ் வர வச்சு புடிச்சு குத்தாங்க. புடிச்சு குத்துக்கு நான் தான் வர வச்சேன். பையனை என்ன பண்ண போறீங்க வீட்டு. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க மனைவி வந்து பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தெருவுல போயிட்டு இந்த பானு பொண்ணு எப்படி விசாரிச்சுனா போல வேற யாருக்கு இல்ல, மத்தவங்கள்ட்ட கேட்க தேவையில்லையே. உங்க மனைவிட்டே நான் பேசுறேன். பானு தானே? ஆரம்பிக்கலாங்களா? என்ன பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து ஒரே அமக்கலை பண்றாருமா. அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன்றாரு. என்னடி சொல்ற? அவங்கள வச்சுருக்கிற அண்ணன் தம்பி பேச்சு ரொம்ப கேட்குறாருமா. அண்ணன் தம்பி பேச்சு கேட்குற மாதிரி இருந்தா எனக்கு வாழ்க்கை வேண்டாம். நீ என்ன சொல்ற? நீங்க தானே குடியிருந்தீங்க? தனியாக தான் பஸ் அம்மா கூட இருந்தோம். 2 பாப்பா பிறகு 3 பாப்பா பிறகும்போது கூட தான் இருந்தோம். அப்புறம் இடையில கொஞ்சம் சண்டை வந்து தனியா கூட்டு போயிட்டாப்ல. என்னடி சொல்ற? நீங்க முதல்ல 2 பசங்க பிறக்கிறது வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல இருந்தீங்களா? அங்கதான் உங்க வீட்டுக்காரரும் இருந்தாரு. ஆமா, எல்லாம் ஒன்னா ஃபேமிலியா தான் இருந்தோம். நீங்க ஐயா சாமி இதே மாதிரி இருப்பி. அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சு பேசுறவங்களா எப்படி மேம்? இல்ல, மால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் அந்த ஃப்ரெண்டு?
என் ஃப்ரெண்டு சிவகாமி பூ அவங்க விக்கிறவங்க. யாரு? அவங்க ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும்போது பழக்கம். ஒரே ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன வேலை செய்றாங்க? பூ கட்டுறாங்கம்மா. அவங்கள வச்சுதான் அவங்க தம்பி எனக்கு பழக்கம், மணியை வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஊரே சொல்லிட்டாங்க. அப்ப கூட அவங்க கிட்ட நான் பேசதான் செஞ்சேன். இப்ப அவங்க பையன் கொஞ்சம் கேஸ்ல இருக்கான்ட்டு அவங்க தலைவர் மாதிரிவா இருக்காங்க, இங்க வெளியே என்ன இருக்காங்க. கேஸ்? இது புருஷனை விட முக்கியமா ஃபேமிலியை விட முக்கியம் அப்படி என்னதுமா? இல்லம்மா அவங்க வீட்டுல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்மா. ஏன் ஏன் பிடிக்கும்? பிடிக்கும்? அவரும் பிடிக்கும். அவரும் சில நேரம் பேசிட்டு தான் இருந்தாரு. ஓ நீ அப்படி வரியா? அவங்க ஃபேமிலியே தான் எனக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்டே காட்டு விக்கி, அவர் பேர் விக்கி. அவர் மூலியமாவும் தொடர்பு வந்து வேணான்னு விட்டு போயிட்டு, இப்ப மணி மூலியமா தொடர்பு வந்து வேணான்னு விட்டு போயிட்டா. இத்தனை பேரை நான் வச்சுன்னு இருக்கேன்றாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. வச்சுன்னு இருக்கேன் வச்சுக்காம வச்சுன்னு மேம் காரணம். எதனாவது ஒண்ணு சொல்லணும்ல மேம். இல்ல புரியல. இப்ப வந்திருக்குன்னு உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு சொன்னதுனால விட்டுட்டு போயிட்டேங்க. ஆமா. இப்ப அவரு பண்ற தப்புலாம் நம்மளுக்கு என்ன தப்பு பண்றாரு? அவரு 2-3 லேடி வச்சுன்னு இருக்காரு மேம். உங்க வீட்ல இருந்து யாரோ ஒரு பையன் ஃப்ரெண்டு மேம், அவன் ஃப்ரெண்டு காசு வாங்கிட்டு போனா மேம். காமேஷ் தான் ஃப்ரெண்டு தான். இதுல இருக்கு எல்லாம் ஒன்னால. அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்? எனக்கு அஜாக்ஸ்ல போகும்போது வரும்போது அங்க கம்பெனி இருக்காங்க பழக்கம். பையனை 4 மணிக்கு இட்டு வருவேன்ல, அப்ப பழக்கம். என்ன மறுபடியும்? நான் போன் கொடுத்தோன்னே நீங்க காசு கொடுங்கன்னு தப்பா நினைச்சு எல்லாரும் போலீஸ் வர வச்சாங்க. நைட்டு நைட் ஒரு பாதி ராத்திரி 11:30 மணி இருக்கும். 11:30 மணிக்கு வந்து காசு கேட்டு நீங்க கொடுப்பீங்க. நம்ம எல்லாம் முட்டாளுங்க. இல்ல மேம் உண்மையிலே நைட்டு 11:30 மணிக்கு காசு கேட்டாங்களா? இவங்க போன் அடகு வச்சு காசு கொடுத்தாங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போறேன்னு கேக்குறாங்க மேம். எப்படி மேம் என்னவா? நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மேம், பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். நல்லா பேசுறீங்க. இல்ல மேம் உண்மைதான் மேம் சொல்றேன். என்னமா ப்ராப்ளம் சொல்லு. 3வது இவனை வச்சுன்னு இருக்கிறேன் மாப்பிள்ள. வேற என்ன சொல்றாருமா? அப்படி கூட இல்ல. என்னன்னு மேம்? வேற சிவகாமி கிட்ட பேசுறேன்டா. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் ஜோக் பத்தி தப்பான ஒரு விஷயம் சொல்றாரு. அதான் நீங்க சொல்லுங்க. நான் ஆமாவா இல்ல நான் சொல்லுங்க. நான் எப்படிமா சொல்றது? உனக்கு தெரியாதுதா? நீங்க கேளு மேம். நான் உனக்கு ஆமா தெரியாதுதாமா? மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சாமியை பத்தி தப்பா சொல்றாரு. அவங்க தப்பானவங்க தான் மேம், இல்லன்னு சொல்ல. இப்ப அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னும் ஒரு ஃபோன் பண்ணல மேம். இது அது இல்ல. பாலியல் தொழில் செய்யறதா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேம். இல்லையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் தப்பானவங்க ஏன் சொன்னீங்க? அவங்க வேற ஆளை வச்சுன்னு இருக்கனால இவங்க கதை கட்டுறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இல்ல மேம் அவங்க அவர் சொல்றது குற்றச்சாட்டு வேற மாதிரி இருக்குமா? இப்ப இடையில ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க லேடிக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுல ஃபேமிலிக்கு அம்மா போட்டிருக்கு, நான் வந்து தங்குறேன்னு இருக்காப்புல. அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கு அவங்க அண்ணன் தம்பி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு யார் தொல்லையா இல்லைன்னா நான் இப்ப கூட வேலை ரெடி மேம். ஏன் அண்ணன் தம்பி மேல குறுப்பா? மேம் அண்ணன் தம்பினா எதனா ஒரு பிரச்சனைனா வரணும். கழுத்துல ஆபரேஷன் பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சண்டை ஒண்ணு இருந்தது மேம். எங்க வீட்டுக்காருக்கும் முன்னாள் ஆளுக்கும் ஸ்டேஷன் வரையும் போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். அண்ணா எமே சண்டைனா நீங்களாச்சு அவனாச்சு நான்லாம் வரலாமா அப்படின்னாங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா? எங்க பிரச்சனைக்கு மட்டும் நீங்க ஏன் வர்றீங்க? சோலி முடிச்சு. வீட்டுல இருக்கிற கட்டில பீருவை எல்லாம் அவங்க வீட்டுல போய் வைக்கிறாங்க. அண்ணன் தம்பிகளோட வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அண்ணன் கூட அவன் என்ன கேக்குறான், பானு உன் தொட்டு தொட்டு பேசட்டா, சரவணா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது. அப்புறம் தேவையில்லாம் தொண்டர் கூடாது. அவங்கள கைப்பட்டாரு. அவங்க மாமனார கை போடுறாரு. என்ன சரவணா இது மாதிரி கேக்குறான், அதெல்லாம் விடுப்பான், எதுவும் கேட்டுக்காது. கர்மம் கர்மம். அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய வாட்டி வீட்டுல செவரேறு குதிச்சு உள்ள ஆளு வராங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போலீஸ் ஒரு வாட்டி வந்து பிடிச்சாங்க. அது போலீஸ் வந்து பிடிச்சது உண்மை மேம். நான் தான் ஒத்துக்க நல்ல உண்மைதான், பிடிச்சாங்க தான், இல்லன்னு சொல்லியே. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க அப்படி பண்ணினீங்களா இல்லையா? அதான் மேம் போலீஸ் வந்தது உண்மைதான், நான் பண்ணதா இல்லன்னு சொல்ல. அதான் சொன்னல. அது ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. வீட்டுக்கு வந்து காசு கேட்கறதுக்கு டைம் இல்லையா? அவங்க திடீர்னு அர்ஜென்ட் அம்மா உடம்பு சரியில்லை ஊருக்கு போறேன்னு கேக்குறாங்க. அப்படினாலும் ஒரு குடும்பத்தோட வாழ்றது வீட்டுக்குள்ள வந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு உள்ள வருவாங்களா? தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ண தப்புதான் மேம், இல்லன்னு சொல்ல. நான் வந்தது தப்புதான். அது ஒருத்தர் இல்லையா? அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க சொல்றாங்க. யார் நிறைய பேர் வந்தாங்க? செவரேறு குதிச்சு வராங்கன்னு. அது யாரும் நம்மளுக்கு தெரியாது மேம். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. பிரச்சனை உங்க மேல கம்ப்ளைண்ட் சொன்னதா இல்ல அவர் வேற ஆள் கூட அவர் தொடர்பு? வேற ஆள் கூட தொடர்பு இருக்கு மேம். அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்களா? ஆமா அதனால தான் நான் இப்படி பண்றேன். ஓப்பனா சொல்றேன், அதனால தான் நான் இப்படி பண்றேன். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே.
ஒழுங்கா இல்லாததுனால நீங்களும் தப்பு பண்றீங்க. நான் தப்பு ஒன்றும் பண்ணல மேம். நான் பேசுறது தான் தப்புன்றாங்களா, சரி நான் அதை கூட நிறுத்திக்கிறேன். யார்கிட்டயும் நான் பேசல. உனக்கு என்ன பொற போட்டா வளர்க்குறாங்க, இவ்வளவு விசுவாசமா இருக்கா மேம்? அவங்க நான் ஜாலிக்கு பேசினா கூட அந்த பையன் சின்ன பையனை கூட வச்சுன்னுக்குறேன்னா என்ன மேம் அர்த்தம் அது? பின்னாடி வந்து சிவான்ற ஒருத்தங்கிறாங்க. இந்த மாதிரி எதனா சண்டைனா பிரச்சனைனா அவங்க வீட்டில் போய் தங்கிடுவாங்க. போலீஸுக்கு பேசினா வக்கீலுக்கு பேசினா அவங்க ஃபோன் பண்ணி பேச அவங்க போய் அங்கே நிற்பாங்க மேடம். எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க? உங்க வீட்டுல போய் தங்குவீங்களா? நான் உங்க வீட்டுல தங்கலையே மேடம் அவங்க வீட்டில் தங்கலை, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. 10 நாள் எங்கே போனாங்க? இவனை கொன்னுடலாமா? நான் ஊருக்கு போனேன், எங்க ஊருக்கு ஆர்னைக்கு. முடியல வெச்சுக்கறத தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு மேடம், நான் அதை வாழ்க்கையில. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பானு, சொல்லுங்க மேம். இத தவிர வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. குடும்பத்தை பார்க்காம அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான். நான் இப்ப என்ன கூட நான் பேசுது? குடும்பத்தை பாக்குறேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேம். இவங்க பண்றது என்ன சொல்லிக்கிற முதுகெலும்புலாம் தெரியுதுடா. கும்பகோணத்துல யாரு இருக்கா? அந்த லேடிங்க வரணும். என் மேல இவ்வளவு சொல்றல, உன் மேல நான் சொல்றேன். அப்ப திருச்சியில வச்சிருந்தியா அது யாரு? நிரூபிச்சு காட்டு. இப்போ நான் வந்து இங்கே உட்காந்து அவங்க இருக்கிற இடம் நான் வலை போட்டா தேட முடியும். நீ எந்தெந்த ஊருக்கு போற, எந்தெந்த ஊருக்கு வர, இதே காட்டுராஜா தான் சொன்னான். எதுக்குங்க? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மளிகை கடையில் மேடம் 2000 ரூபாய் தான் தரணுமா? அந்த கடையில் போய் போன கூட கடைக்காரங்க சொல்றது 4500 ரூபாய் தரணும் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? அதனால கேட்குறாங்க, ஒய்ஃப் வந்து 2000 ரூபாய் தரணும் கொடுங்க. என்னமா நான் நேற்று தான் கேட்டேன் 4500 ரூபாய் சொன்னீங்க, இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் சொல்லி அவங்க சொல்ல சொன்னாங்க. அதனால நான் சொல்லிட்டேன். நீங்க வீட்டுக்கு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு புருஷன்ட்டே இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க. வாயை நான் திறக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது உனக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன சொல்லிருக்கானா? 2000 ரூபாய் தான் கணக்கு. ஆனா புருஷன்ட்ட 4500 சொல்லுன்னு சொல்லிருக்கா. 4000 ரூபாய் தான் சொல்ல சொன்னேன். அந்த ஃபேன் கார பீரோ காரெல்லாம் யார் கட்டுவா? சாவு இந்த வெச்சுக்கிறது கேட்டு காது புளிச்சு இல்ல போகுது. வேணாம், எனக்கு வேண்டாம். ஒரு ஒழுங்குல இவரால் தான் அந்த பொண்ணு கேட்டதே நான் சொல்றேன். எங்க வீட்டுக்காரர் கூட படுத்து புள்ள பெத்துக்கிட்டோம். எங்க வீட்டுக்காரங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷன் பக்கத்துல படுப்போம் மேம். உங்ககிட்ட நான் பப்ளிக்கா சொல்றேன். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது வெளியாளுகிட்ட போற சம்மந்தம் தானே மேன். அதில் வச்சு இந்த பொண்ணை கேட்டான் மேன். ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டு போய் பைசா கொடுப்பாரா அவரு? பொண்டாட்டி பக்கத்துல அப்பா படுத்து பைசா கொடுத்து உங்க பொண்டாட்டி கெடுத்துட்டாரு. உங்க பொண்ணை கெடுத்துட்டாரா? ஆமா, நான் அதை ஒன்னா சொல்லுவேன். சில்லுண்டி களவாணிப்பனுக்கு பிறந்த முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பயல. உங்க பொண்ணுங்க அந்த பழக்கம் வந்துடுச்சு சொல்றீங்க. ஆமா, அவனை வச்சுதான் இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? நான் என்ன பண்ண சொல்லுங்க? நான் வண்டி ஏறேன், என்ன போய் கேட்கறான் அவனே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கு அந்த பேச்சு பேசக்கூடாது சொன்னேன். வெச்சுக்கிறதுங்கிற பேச அவுட் ஆஃப் தி டிக்ஷனரி. நான் அதை பத்தி பேசக்கூடாது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பணத்தை கொடுத்து கேட்டுக்கிறது மேன். இவன் அங்கங்க பொம்பளைங்க கிட்ட போறது, துட்ட குடுத்துட்டு ஓடி போயிடுறது. ஏய் என்ன இலவிடாது? ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்னதான் தப்பு பண்றா? என்னதான் தப்பு பண்ணா சிவா வச்சு போறா, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் முடியல. மேல கை வைக்கிறான் மேடம், கம்முனுக்குறான் மேடம். எனக்கு என்ன அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லம்மா. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் பானு, நீ போறது பாதை சரியில்லை. உங்க பொண்ணு தப்பான பாதையில போயிட்டு இருக்கா, அவளை திருத்துங்க. 2 வாரமா ஒழுங்காகிறாள், என் வீட்டுல தான் இருக்கிறாள், எங்கேயும் போலியே. இவங்கிட்ட போனதான் அந்த மாதிரி பண்றாள். பேசி பிரயோஜனம் இல்லை. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. பேசி பிரயோஜனம். Finish.